தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரி அன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம், அப்பாவிற்கு பிடித்த வேலையை செய்யும் பொழுது அப்பா நம்முடன் இருப்பார், நம்மை தனிமையாக விடுவது கிடையாது. பைபிள் விளக்கம் யோவான் 8ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 29 மற்றும் 30. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். பாருங்க, பிதான்னா யார்? மகனுடைய அப்பா தான் பிதா. மகன்கிட்ட தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொறுப்புகளையும் ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சார். அப்போ ஒப்படைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு பிரியமான வேலைகளை செய்யும் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? அவர் கூடவே இருந்து பரிசுத்த தூய ஆவியானவர் நம்ம கூட அனுப்பி நம்ம செய்யும் வேலைகள் அனைத்தையும் நாம செய்வது கிடையாது ஒரு நாளும். சரிங்களா? எல்லா வேலையும் சில பேர் சொல்லுவாங்க, நான் செஞ்சேன். அது தவறு. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே வசனம் அப்படித்தான் சொல்லுது நமக்கு. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவரை என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ அவருடைய அப்பாவுக்கு பிடித்தமான வேலைகளை ஏசப்பா செய்தபடியினால் மட்டுமே தன்னுடைய மகனை ஒருபோதும் அவர் தனியே இருக்க விடவில்லை. அதே போல தான் மகன்கிட்ட இந்த உலக பொறுப்பு அனைத்தையும் ஒப்பு கொடுத்துருக்குறாரு, பாவிகளை மனந்திருப்ப சொல்லி. அப்போ நம்ம திருந்தி அவர் பிரகாரம் வாழும்பொழுது நம்ம தனியாக இருக்க விடுறது கிடையாது. அதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. எனவே நான் செய்தேன்னு சொல்லி தயவு செய்து பிள்ளைகளிடமோ கணவரிடமோ உற்றார் உறவினரிடமோ நீங்கள் இப்படியே சொல்லக்கூடாது. நாம் செய்கிற காரியங்கள் அனைத்துமே தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறபடினால மட்டுமே அனைத்து வேலைகளையும் நம்மால் செய்ய முடிகிறது. எனவே நமக்கு பாருங்கள், எல்லா வேலைகளையும் செய்ய முடிக்கும் பொழுது கூட நமக்கு சில பிரச்சனைகள், வேதனை, சோதனை, கை கால் வலி, முட்டி வலி, கால் வலி, எல்லா வலியும் வருது. அப்போ கடவுளை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு கடவுளிடமிருந்து நமக்கு பலம் வருகிறது. அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு மட்டுமே நாம் நல்ல பிள்ளைகளாக வாழும் பொழுது என்ன செய்கிறாரு? தூய ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது மகனான இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். நம்மளை தனியாக இருக்க விடுவது கிடையாது. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரி அன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.